இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பரிசான் நேஷனல் பரிகாத்தான் கூட்டணிகளின் முழக்கம், அதிகாரத்திற்கான போலி நாடகம், கலீத் சமாட் சாடல். பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிகளின் மலாய் முஸ்லிம் ஒற்றுமை முழக்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கானதல்ல, அது வெறும் அதிகார கைப்பற்றலுக்கான போலி நாடகம் என்று அமானா கட்சியின் தொடர்புத்துறை இயக்குனர் ஹாஜி கலீத் அப்துல் சமாட் கடுமையாக சாடியுள்ளார். இன்று சிரம்பானில் PKR கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபட்சேல் மற்றும் ஜாசிகா நெகிரி செம்பிலான் மாநில செயலாளர் சாக்கி சின் ஆகியோருடன் இணைந்து அமானா கட்சியின் தொடர்புத்துறை இயக்குனர் ஹாஜி கலீத் அப்துல் சமாட் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பக்கத்தான் ஹராப்பான் தலைமையிலான நெகிரி செம்பிலான் மாநில அரசை வீழ்த்தி சுயநலத்துடன் ஆட்சி கட்டிலில் அமரவே இவ்விரு கூட்டணிகளும் இந்த முழக்கத்தை பயன்படுத்துகின்றன என கலீத் அப்துல் சமாட் சாடினார். தேர்தல் ஆதாயத்திற்காக மலாய் வாக்காளர்களிடையே இனவாத மற்றும் மதவாத உணர்வுகளை தூண்டிவிட்டு மக்களிடையே வெறுப்புணர்வையும் பிரிவினையையும் விதைக்க இவர்கள் முயல்கின்றனர். நெகிரி செம்பிலான் வாக்காளர்கள் இத்தகைய போலி சென்டிமெண்ட்டுகளை பார்த்து ஏமாந்துவிடக் கூடாது என்று கலீத் அப்துல் சமாட் வலியுறுத்தினார். Yang membawa Barisan Nasional dan Perikatan Nasional untuk bersatu secara terbuka untuk berhadapan dengan PH, yang mana seruan ini adalah bertujuan untuk menyatu padukan semua orang Melayu, pengundi-pengundi Melayu. Ya. So saya baca je lah. So Pakatan Harapan mengambil maklum bahawa naratif yang ingin dibawa oleh Barisan Nasional dan Perikatan Nasional yang bergabung dalam pilihan raya Negeri Sembilan ialah bahawa mereka sedang memperjuangkan perpaduan ummah. Walaupun perpaduan ummah pada dasarnya adalah sesuatu yang baik, namun ianya tetap bergantung kepada tujuan di sebalik perpaduan itu ingin dibentuk. கடந்த 5 ஆண்டுகளில் PH அரசு செய்துள்ள உண்மையான சாதனைகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் மட்டுமே பார்த்து வாக்களிக்க வேண்டும். பக்கத்தான் ஹராப்பான் எப்போதும் ஒட்டுமொத்த மலேசியர்களின் ஒற்றுமையையே முன்னிறுத்துகிறது என்று கலீத் சமாட் தனது உரையை நிறைவு செய்தார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் மந்திரி பசா பதவிக்கு ஜலாலுடீன் அலியாஸ் பொருத்தமான வேட்பாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்தார். இரு கூட்டணிகளும் இணைந்து மாநில அரசாங்கத்தை அமைப்பதில் வெற்றி பெற்றால் மந்திரி பசா பதவிக்கு யாரை வேட்பாளராக நியமிப்பது என்பது குறித்து பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் கட்சிகள் விவாதிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 36 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பரிசான் நேஷனல் 25 இடங்களிலும் பரிகாத்தான் நேஷனல் 11 இடங்களிலும் ஒருவரையொருவர் எதிர்த்து போட்டியிடாமல் தனித்தனியாக களம் இறங்குகின்றன. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட கவிதைக்கு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைட் அமிடி தமது சொந்த வரிகளை கொண்ட கவிதையுடன் பதிலளித்துள்ளார். பினாங் பஹாங் பே ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பரிசான் நேஷனல் தலைவரான அவர் அன்வாரின் கவிதையை படித்த பிறகு நேற்று இரவே இதனை எழுதியதாக கூறினார். மேலும் பக்கத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் இடையேயான ஒத்துழைப்பு குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் எந்த திட்டமும் இல்லை என்றும் இது பேங்காக் நகர்ச்சியும் அல்ல, துபாய் நகர்ச்சியும் அல்ல என அவர் குறிப்பிட்டார். பேரரசரின் உத்தரவுக்கு ஏற்ப 15வது நாடாளுமன்ற காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தில் நிலைத்திருக்கிறோம் என்றும் அவர் உறுதியளித்தார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் பக்கத்தான் ஹராப்பானின் ஜாசேகா கோட்டையாக இருந்து வரும் சிரம்பான் ஜயா சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்காக கட்சியின் முன்னணி இந்திய தலைவர்கள் நேற்று அதிரடியாக களம் இறங்கி தீவிர சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினர். சிரம்பான் ஜயா தொகுதியில் மும்முனை போட்டி நிலவும் வேளையில் பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் களம் காணும் வேட்பாளர் எஸ் முகுந்தனை வெற்றி பெறச் செய்வதற்காக இந்திய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். கடந்த 4 தவணைகளாக இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக சேவையாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ பி குணசேகரன் தலைமையில் ஜாசேகாவின் முக்கிய இந்திய தலைவர்கள் நேற்று இரவு சிரம்பான் ஜெயாவிற்கு உட்பட்ட தமன் துங்கு அம்புவான் நஜீஹா பகுதிக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
இப்பிரச்சாரத்தில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN பிராயர், முன்னாள் ஜாசேகா MP கஸ்தூரி பட்டு, செனட்டர் லிங்கேஸ்வரன், பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் உட்பட முன்னணி தலைவர்கள் களம் இறங்கி பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் முகுந்தன் வெற்றி பெற வேண்டிய அவசியத்தை தொகுதி வாக்காளர்களுக்கு விளக்கினார். வாக்காளர்களிடையே பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோபி குணசேகரன், இளைய தலைமுறையினருக்கு வழிவிடும் நோக்கிலேயே தாம் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று விளக்கமளித்தார். இருப்பினும் தமக்கு அடுத்தபடியாக களம் இறக்கப்பட்டுள்ள வேட்பாளர் முகுந்தன் புதியவர் அல்லர் என்றும் 2012ஆம் ஆண்டு முதல் தம்முடன் இணைந்து இத்தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து சேவையாற்றி வரும் அனுபவமிக்கவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நான் 7 முறை போட்டிட்டேன். எனக்கு வயசு 67 ஆகுது. அதனால நான் இளைய தலைமுறை. 2012 இருந்து தம்பி முகுந்தன் என்னோட இருக்கிறாரு. நல்ல நேர்மையானவர், நியாயமானவர், நல்ல மனிதர், நல்ல சேவை உள்ள படைச்சவர். அவர் பெண்டமிக் கோவிட் காலத்துல ரொம்ப நிறைய சேவை செஞ்சாரு. எங்க வெள்ளை ஏறினாலும் அங்க அந்த சேவையை செஞ்சாரு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு. அவர் போட்டிடுறாரு. இந்த சிரமாஞ்சய மக்கள் அவருக்கு நம்பி வாக்களிக்கலாம். அந்த வாக்குன்றது உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்து உங்களுக்கு சேவை செய்வாரு. இது உறுதி, உண்மை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தம்பி முகுந்தன் அவர்கள் நல்ல கல்வித்துறையில உயர்ந்திருக்கிறாரு, இன்ஜினியரா இருக்கிறாரு. எல்லா விஷயத்திலையும் அவர் பேசும்போது ரொம்ப பணிவா, அன்பா பேசக்கூடியவர். அதனால அவருக்கு நீங்க வாக்களிப்பீங்கன்றது முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு நான் எதிர்பார்க்கிறேன். பிரச்சாரத்தில் பேசிய ஜெலுத்தோங் MP RSN பிராயர், ஜாசேகாவின் முக்கிய தலைவர்களுடன் அணுக்கமான தொடர்பை கொண்டுள்ள முகுந்தன் மக்கள் சேவையில் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து வருபவர். அவர் சிரம்பான்ஜயா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதி மக்களுக்கு இன்னும் மிக சிறப்பான மற்றும் செம்மையான சேவையை வழங்குவார் என்று தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையில சகோதரர் முகுந்தன் அவர்கள் சிரம்பான்ஜாயாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக சிரம்பான்ஜாயாவில் வசிக்கும் மக்களுக்கு எந்த விதமான பாராபட்சம் இல்லாமல் அவர்களுடைய தொண்டை சிறப்பாக செய்வார் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் சிரம்பான்ஜாயாவில் மட்டுமல்ல, நெகிரி சிம்பிலானின் கூட இவர் முகுந்தன் அவர்கள் கடந்த 10-12 வருடங்களாக நிறைய ஜனநாயக அரசியல் கட்சி மூலியமாக மக்களுக்கு தொண்டு செய்வதாக நாம் கேள்விப்படுகின்றோம். குறிப்பாக மாநகராட்சியில உதவி மாநகராட்சி உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். தோழர் அருள்குமார் அவர்களுக்கும் சிறப்பு அதிகாரியா இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் சிரம்பான்ஜாயாவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் திரு குணா அவர்களுக்கும் ஒரு உதவி அதிகாரிகளா இருந்திருக்கின்றார். சோ அந்த காரணத்தினால்தான் அவருடைய தமிழ் பற்று, அது மட்டுமல்லாமல் கோவிட் காலகட்டத்தில் நிறைய சிரம்பான் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பஹாங் மாநிலத்தில் கூட இந்த சில மக்கள் சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்திருக்கின்றார் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். என்னுடைய பிரச்சாரம் இன்றைக்கு நிச்சயமாக இந்த சிரம்பான் வட்டாரத்தில் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சகோதரர் முகுந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொடர்ந்து அவர்களுடைய சேவைகளை நிச்சயமாக இன்னும் செம்மையாக செய்வார் என்று நான் நம்புகின்றேன். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பட்டு பேசுகையில், COVID-19 பெருந்தொற்று காலத்தில் நாடு கடுமையான நெருக்கடியை சந்தித்த போது களத்தில் நின்று தொகுதி மக்களுக்கு முகுந்தன் ஆற்றிய சேவையை மக்கள் இன்னும் நினைவு கூர்ந்து வருவதை சுட்டிக்காட்டினார். இது அவரின் அர்ப்பணிப்பான சேவைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும் என குறிப்பிட்ட அவர், அந்த அங்கீகாரத்தை அடிப்படையாக கொண்டு இம்முறை அவருக்கு வாக்களித்து சிரம்பான்ஜயா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதை ஒவ்வொரு வாக்காளரும் தங்களின் கடமையாக கொள்ள வேண்டும் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டார். என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, வீடு வீடா நாங்க மக்களை போய் சந்திச்சோம். ஆக்சுவலி ரொம்ப பேர் சகோதரர் முகுந்தன் பல வருஷம் தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவர் கோவிட் நேரத்துல இல்லாட்டி அவர் இப்ப மந்து அஹ்லி மஜ்லிஸ் கட்டத்துல அவர் இறங்கி மக்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறாரு, சேவை செஞ்சிருக்கிறாரு, உதவி கொடுத்திருக்கிறாரு. மற்றும் இந்த PBT மஜ்லிஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூ அவருக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. பார்க்க போனா அந்த தாமால இருக்கிற பிரச்சனைகள் அவர் ரொம்ப இஷ்யூ அவர் செட்டில் பண்ணிட்டாரு. சோ அந்த நம்பிக்கையில ரொம்ப பேரு ஓ ஆமா தம்பி பாத்திருக்கோமே உங்களை, நீங்க தான் அன்னைக்கு இருந்தீங்களே, நீங்க உதவி கொடுத்தீங்க, சில வயசானவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் பந்துவான் வேணும், சோ அதெல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணாரு. சோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சது பாக்குறதுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. ஆனா இருந்தாலும் இன்னும் ஒரு 9 நாள் இருக்கு கேம்பெயின் பண்றதுக்கு. சோ நம்மளோட அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்களை பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க, இந்த வாட்டி தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல். எல்லா இளைஞர்கள் பெண்கள் கூட இறங்கி
ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நெகிரி சிம்பிலானோட எதிர்காலத்துக்கு உங்களோட பிள்ளைங்களுக்கு இல்லாட்டி உங்களோட பேர பிள்ளைங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல முடியா ஹராப்பானுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 18 ஆண்டுகால மக்கள் சேவை தொடர்ச்சியை தக்க வைக்க சிரம்பான்ஜயா தொகுதி வாக்காளர்கள் முகுந்தனுக்கு பேராதரவு வழங்க வேண்டும். அனுபவமிக்க இளைய தலைவரான முகுந்தனின் கரங்களை வலுப்படுத்த தலைவர்கள் ஒருமித்த குரலில் அறைகூவல் விடுத்துள்ளனர். தபோங் ஹஜி அறவாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை இன்று அல்லது அடுத்த புதன்கிழமை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்படலாம் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தபோங் ஹஜி அறவாரியம் நிர்வாக சீரமைப்பு மற்றும் முன்னேற்றம் சீராக தொடர்வதை உறுதி செய்வதற்காக அறிக்கையை வெளியிடும் முடிவு தாமதப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். சேமிப்பாளர்களின் நம்பிக்கையை பாதிக்காமல் இருக்கவே இந்த தாமதம் என்றும் ரஷீத் உசேன் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தபோங் ஹஜி அறவாரியம் இப்போது கடுமையான தணிக்கையின் கீழ் நன்கு நிர்வகிக்கப்படும் வெளிப்படையான நிறுவனமாக இயங்கி வருவதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையை வெளியிடுவது கொள்கை அளவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அல்லது உடனடியாக அது வெளியிடப்படலாம் என்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். முன்னாள் நிதித்துறை பொதுச் செயலாளர் தபோங் ஹஜி அறவாரியத்தின் வியூக சொத்துக்களை விற்ற விவகாரம் குறித்த குழப்பங்களை தொடர்ந்து இந்த இறுதி அறிக்கையை வெளிப்படையாக வெளியிடுவது குறித்து விவாதிக்கப்படும் என்று சமய விவகார துணை அமைச்சர் ஜுல்கிப்லி அசான் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. நெகிரி செம்பிலான் மாநில அரசின் வருடாந்திர வருமானம் அதிகரித்து வரும் நிலையில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவளித்தால் மட்டுமே மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்களை எவ்வித தொய்வும் இன்றி மாநில அரசாங்கத்தினால் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்று ஜாசேகா சார்பில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளரான ரெப்பா தொகுதியில் போட்டியிடும் வீரப்பன் தெரிவித்தார். முந்தைய ஆட்சி காலத்தில் நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்க சார்பு நிறுவனங்களான GLCயில் மிக குறைந்த சேமிப்புகளையே கொண்டிருந்ததோடு பல நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்திலும் இயங்கி வந்தன என்பதை வீரப்பன் சுட்டிக்காட்டினார். ஆனால் 2018ஆம் ஆண்டில் பக்காத்தான் ஹராப்பான் தலைமையில் மாநிலத்தில் ஒரு முழுமையான அரசாங்கம் அமைந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இன்று மாநில அரசின் GLC நிறுவனங்கள் லாபகரமாக மாற்றமடைந்துள்ளன. குறிப்பாக நெகிரி செம்பிலான் அறக்கட்டளை போன்ற அமைப்புகள் தற்போது நல்லதொரு வருவாயை ஈட்டத் தொடங்கியுள்ளன. இதன் மூலம் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி அரசாங்கத்தால் மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு குறிப்பாக கல்வி ரீதியாக நிறைய நிதி உதவிகளையும் கல்வி உதவித்தொகைகளையும் தடையின்றி வழங்க முடிகிறது என்று வீரப்பன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சங்கத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருக்கணும், செம்மையான முறையில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ GLC பார்ப்போமே, நம்ம மாநில அரசாங்கத்தில் நிறைய GLC இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் 2018 நம்ம டேக் ஓவர் பண்ணக்குள்ள சயின்ஸில் வெறும் 23,000 வெள்ளி தான் இருந்துச்சு. YSNல வந்துட்டு ஒரு few hundred thousand தான். ஸோ அதே போல் மற்ற GLCலாம் வந்து எல்லாம் லாஸில் ஓடிச்சு. இன்னொன்று வந்து ஒரு மினிமமான ஒரு தொகையை வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம 2008 ஆட்சியை புரிஞ்ச பிறகு இப்போ பார்த்தோம்னா சயின்ஸில் வந்துட்டு ஏறக்குறைய ஃபியூ மில்லியன்ஸ் ரிங்கேட் வந்து ரிசர்வில் இருக்குது. YSNல வந்து 30 மில்லியன்ஸ் இருக்குது ரிசர்வ். ஸோ இந்த YSN மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைகளுக்காக குறிப்பாக நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நெகிரி சிம்லான் மாநிலத்தில் நெகிரியில் பிறந்தவங்களுக்கு நம்ம வந்து கல்வியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இந்த கல்விக்காக நிறைய விஷயங்கள் வந்து பொதுவாக மக்களுக்கு குறிப்பாக B40 சரி இங்குள்ள மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட் வந்து நிறைய கொடுக்கும். இப்போ YSN எடுத்துக்கிட்டோம்னால் ஏறக்குறைய 500 மடிக்கணினி வந்து இங்குள்ள மாணவர்களுக்கு குறிப்பாக நெகிசிமாலில் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா அவங்க IPTA போகிறதா இருந்தாக்கா கண்டிப்பாக மடிக்கணினி தேவைப்படும். ஸோ அந்த காரணத்தை கொண்டு தான் நம்ம வந்து இந்த லேப்டாப் வந்து வழங்க ஆரம்பித்தோம் 2018. 2018 வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் காலகட்டம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு B40 குரூப்லலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. படிக்க போகிற மாணவர்கள் வீட்டிலேருந்து தான் படிக்கணும், ஸ்கூலில் போய் படிக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டேப் வழங்கியிருந்தோம், வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி. அதே போல் Form 6 பிள்ளைங்களுக்கு டேப் வழங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லேப்டாப் கொடுக்குறோம் Form 6 பிள்ளைங்களுக்கு.
அதை தவிர்த்து ஐபிடிஏ படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து லேப்டாப் வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் டொன்ட்ருப்பா பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் வசதிகள் நம்ம கொடுத்துருக்கோம். நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் பொருளாதாரம் மற்றும் கல்வித்துறை மேம்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு மக்கள் பலமான ஆதரவை வழங்க வேண்டும். அரசியல் நிலைத்தன்மையையும் நிர்வாக திறமையையும் கொண்ட ஒரு நிலையான ஆட்சி அமைந்தால் மட்டுமே இத்தகைய மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் எதிர்காலத்திலும் எவ்வித தொய்வுமின்றி தொடர முடியும். இதுவே தங்களின் எதிர்பார்ப்பாகும் என்று ரப்பா தொகுதியில் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ள வீரப்பன் வலியுறுத்தினார். அகதிகள் மேலாண்மை முறையை மறுசீரமைக்கும் முயற்சியாக அனைத்து அகதி பதிவுகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான ஐநா அகதிகள் முகமைக்கு மலேசிய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அகதி பதிவு ஆவண திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தின் நேரடி மேற்பார்வையில் அகதிகள் மிகவும் ஒழுங்கான முறையில் பதிவு செய்யப்பட்டு நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார். வெளிநாட்டு அமைப்புகளின் பதிவுகளை சார்ந்திராமல் அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு தரவுகளை அரசாங்கமே சிறப்பாக நிர்வகிக்க இந்த நடவடிக்கை உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மியான்மரால் அங்கீகரிக்கப்படாத ரோஹிங்யா அகதிகள் விவகாரம் குறித்தும் தடுப்பு மையங்களில் உள்ள மியான்மர் நாட்டினரை திருப்பி அனுப்புவது குறித்தும் செனட்டர் ஹுசேன் இஸ்மாயிலின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அதன்படி கடற்படை கப்பல்களை பயன்படுத்தி சுமார் 5000 மியான்மர் நாட்டினரை அவர்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப ஏற்பாடுகள் நடந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கூலி மாவட்டத்தில் சாலையில் மோட்டார் சைக்கிளை தூக்கி ஆபத்தான முறையில் ஓட்டிய காணொலி வைரலானதை தொடர்ந்து 14 மற்றும் 15 வயதுடைய இரு சிறுவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி மூலம் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் வீட்டிலேயே கைது செய்யப்பட்ட அவ்விரு சிறுவர்களிடம் இருந்து அவர்கள் பயன்படுத்திய ஹோண்டா C100 வகை மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 42(1) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளின் நடமாட்டத்தை பெற்றோர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சம்சுல் பின் சின்ரிங் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.